ஹலோ காய்ஸ், அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். பிஆரில் பிளாஸ்மா கிடச்சுன்னா ஓல்டு கன்னாச்சுன்னு மட்டும் எடுத்து விளையாடிடாதீங்க. அது ஏன்னு உங்களுக்கு நடுவில் புரியும். நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு நடுவில் தான் புரியும். சரி வாங்க தொடரலாம். ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பிஆர் ரேங்க்டு ப்ளே பண்ண போகிறோம். ஏன்டா பாடிலேருந்து காமிச்சோன்னு கேட்டிங்கன்னா N6 ஃபோன் தான் கைஸ் மைக் ஆன் பண்ணி வச்சு என்கிட்ட சொன்னார். அப்போ நான் மைக் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகேவா, கரெக்டாக ரெக்கார்ட் ஆன் பண்ணும்போது மைக் ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் உங்களுக்கு தெரியாது. அவர் எங்கேயோ இருந்தார், நான் எங்கேயோ இருந்தேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஓகே, ஐயோ பீக் எங்கேயோ இருக்குது, நான் எங்கேயோ போகிறேன். பீக்கு போகாது போல். இங்கே ஸ்கையில் போட்டு விடுவோம். சும்மா தானே கிடக்குது. போகலாம். என்னது 4ஆம் நம்பர் என் காணும். பா எங்கே போயிட்டாரு? 4ஆம் நம்பர் எங்கே போனீங்க? இருங்க, நான் உங்களுக்கு கட் பண்ணி அப்படியே அச்சு போடுவேன்டா. ஏன்டா கட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து நான் ஜீப் எடுக்க வர்றதுக்குள்ளே சக்க போர் கைஸ். அதனால தான் வீடியோ பார்த்து உங்களுக்கு போடிக்க வேணாமே. போர்ட்ஸை எனக்கு மட்டும் அடிச்சுக்கிட்டோம். அது என்ன அடிக்குது, யாரும் என்னை காப்பாற்றுங்க அப்படிலாம் நான் அலற மாட்டேன். யாராவது என்ன அடிச்சது? எனக்கே டேமேஜ் கொடுக்குறான். நீ செத்து போடா. நீலாம் ஏன்டா எங்க இவன் சாப்பிட்றதில்ல, நம்மளே உன்னை கொண்டுடலாம். ஆனால் புஷ்பா பண்டலு எங்கே? புஷ்பா பண்டல் போட்டவனை கொல்ல போகிறேன். ஐயோ டேமேஜ் கொடுக்குறான். எங்கே இருக்கான்? இந்த இருக்கானா பாருங்க. எத்தனை ஹெச்பி அடிக்கிறேன்னு 19 ஹெச்பி. கரை பார்த்தீங்களா எவ்வளோ பவர் எனக்கு இருக்குன்னு? அப்போ என்ன மாதிரி பிளேயர்னு நினச்சி பாருங்க நீங்களே. N6 தான் நடுவில் அலற விட்டுருவார். N6 ஒரு ஸ்கைலர் அலற விட்டுருப்பான். அவன் நான் அடித்தோடனே N6 அவன்கிட்ட அடி வாங்கியிருப்பாரு. எவன்டா அவன் என்ன அடிக்காமன் அப்படின்னால எவ்வளோ பெரிய ஆள். அவரு நல்லா விட்டுருவாரு. ரிவே பண்ணுறா அப்படின்னு. அந்த இடத்துல மைக் ஆன் ஆகிடும். மைக் எங்கே இருக்கு? என்ன மைக்கு காணும்? கன் சைடுக்கு இருக்குது. அந்த சொல்கிறதுல மேலே பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது. செட்டிங்ஸ்க்கு கீழே மைக் இருக்கு. ஓகே, போதும். இப்போ நம்ம தான் 1ஆம் நம்பரு. நீங்கள் சொல்லலாம் எப்போவுமே நீ 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் தான்டா அப்படின்னு. அண்ணா 1ஆம் நம்பர் சொந்த அதுக்கு கிடையாது கைஸ். ஃப்ரீ ஃபயர் ஒன்ட்டா படிக்காததுலேயே நான் தான் 1ஆம் நம்பரு. ஒன்ட்டா படிக்க மாட்டேன். நீங்கள் கேட்கலாம், அட பைத்தியக்காரா ஆரம்பத்துலேருந்து இந்த பிளாஸ்மா வச்சு சுற்றிட்டு இருக்கியே அப்படின்ட்டு. இந்த பிளாஸ்மா வச்சு என்னடா பண்ண போகிற அப்படின்னு கேட்பீங்க. ஐயோ தப்பு 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 தப்பு. கட்டு 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 கட்டு. ஜம்ப்பு. இப்பாருங்க ஸ்குவாட் ரிவே போடுறேன். இந்தா. ஓகே, ஐயோ N6 சேர்த்துல பண்ணணும். இந்தா. ஓகே பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரியுமா எனிமியே இல்லையா? பக்கத்தில் வெண்டிங் மிஷின் இருக்கா? முட்டை ரூபாய் தான் கையில் இருக்கா? காசு இருந்தாலும் ஓசியில் தான் தருவாங்க. அது இல்லை என்ன மேலே இருக்காங்க என்னன்னு தானே கேட்குறீங்க? அதுதான் ஹார்ட்டு. அது என்னது? சோலோடர். அது நீங்கள் போட்டிங்கன்னா எனிமி எல்லாம் உங்களை தேடி தான் வருவாங்க. நீங்கள் சும்மா போட்டால் கூட வருவானுங்க. இந்த ஒரு மான்ஸ்டர் ஸ்ட்ரக் இருக்கு, எடுக்கலாமா? நம்ம வேண்டாம், நம்ம தான் மான்ஸ்டர் ஆச்சே. மான்ஸ்டரை கொள்கிற நம்ம எதுக்கு மான்ஸ்டர் ட்ரக்கை தனியாக வேறு எடுக்கணும்? எங்கே அந்த ஒரு எனிமி பார்த்தீங்கன்னா தெரியும் டேமேஜை. என்னடா டேமேஜ் இது? அவனுக்கு கொடுப்பானே அது அல்லவா டேமேஜு. போதும். இதுக்காடா இந்த கன்னுன்னு கேட்டிங்கன்னா இது ஒன்லி க்ளூவால் உடைக்கிறதுக்கு மட்டும்தான். நான் இதுக்காகத்தான் இது யாரும் எடுக்காதீங்கன்னு. ஓகே, என்ன கன் இருக்கு? ஓகே, AK-47 இருந்துச்சா, அவர் எடுத்துட்டாரு. தூக்கி குப்பையில் போடுங்கடா. எனக்கு எதுக்கு அது? இங்கே ஏதாவது கன் இருக்கா? இந்த வெண்டிங் மிஷின் நீங்களே வச்சுக்கோங்கடா, பத்திரமா வச்சுக்கோங்க. எனக்கு வேண்டாம். இங்கே வெட்டர். இந்த வெட்டரை போய் வெட்டி போடுங்கடா. மேகு. நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள், மேகு கண்ணில் காமிக்கிறீங்க? அடிச்சு போடுவேன். என் MP40 கையில் இருக்குடா. எனக்கு இப்போ வெளியாகுது. லாங் ரேஞ்சு கண்ணை கொடுங்கடா. ஐயோ எல்லாரையும் போட்டு என்ன கொட்டாய்க்கு. அதுக்கப்புறம் ஒன்று நடக்கும். இருக்கவே இருக்கானே நம்ம ஊக்காங்க மாட்டேன். இவன் இங்கே ஒரு எனிமையை பார்த்தோன்னே ஒரு ரெட் டேமேஜ் விட்டு இங்கே ஃபுல் டேமேஜ் வாங்கி அவனுக்கு ஃபுல் டேமேஜ் கொடுத்து கொண்டுட்டு இப்படி போய் நான் ஹெல்ப் பண்ணி கேட்பேன். போய் லூட் அடிச்சுட்ருப்பான். N6 நீங்கள் பாஞ்சு அடிச்சு 2 பேருமே நாக்கு ரொம்ப அழுவையாக வருது எனக்கு. இவன் SKS எடுத்துன்னு சூப்பர் மெடி போட்டுட்டு இருப்பான். ரிவே பண்ணிடா, ஏன்னா உனக்குலாம் அடி தான் பார்த்துக்கோ. அப்புறம் N6 நினச்சிருவார். அவர் என்னை ரிவாக் பண்ணுவார். பார்க்க கலாகரி மாதிரியே இருக்கல.
பா கலாயில புய்யாலாம் அடிச்சிருக்கேன். அந்த காலங்கள் அது அது அதுவே பாட்டு வருது. போது நிறுத்துற. என்னடா அது உன் வயசு நல்லா தெரியுதுன்னு சொல்லலாம். சும்மா சில பேருக்கு ஃப்ரீ ஃபயர் பற்றியே தெரியாது, அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறேன். இதுதான் ஏர் ட்ராப். ஓகே வந்து பார்த்திங்கன்னா தான்சன் போல் MP40 எடுத்துக்கலாம். இப்போ இதை நீங்களே வச்சுக்கோங்களா. ஓகே வந்துட்டாரு. என்ன ப்ரோ வேணும்? ட்ரீட்மெண்ட் டேமேஜாக வச்சுக்கோங்க ப்ரோ. 3ஆம் நம்பருக்கு இல்லை, எல்லாருக்குமே எழுத்து இருக்கு. இப்போ 2ஆம் நம்பருக்கு தான் கொடுக்கணும். ஏன்டா அடிக்கடி அப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஷல்லு பிடிச்சிருக்கு. நார்மலாக சொன்னால் நம்மளோட பாஷையில் சொன்னால் ஜல்க்கு பிடிச்சிருக்கு. ஐயோ எனக்கு இந்த காசு வேணும். என்ன காசை காணும்? ரஞ்சித் டேட்டு ஃபோன் இருந்தால் என் காசு ஆட்டையே போட்டாது. அது எனக்கு சே. ஏங்க இங்கே ஒரு எனிமி வருவான். இந்த இருக்கான் கரகரகரன். இப்போ பாருங்க, நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு கில் எடுத்துகிட்டு இதே செகண்ட் கில்லு. 5 டேஸ்ட்டு ஃபோனே 4 கில்லு. இந்த இருக்க எனிமி அடித்தா நான் நிறைய கில்லாம் கிடையாது கைஸ். 3rd கில் தான் கைஸ். இந்தா இப்போ இருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்கைலர் வருவான். நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் அல்லவா, ரஞ்சித் டேஸ்ட்டு ஃபோன் என்ன பதற வச்சுருவான், அவர் என்ன பதற வச்சுருவார் அப்படின்னு. அங்கே தான் ஸ்கேட் 3 சிப் இருந்துச்சு. நான் ஏன் எடுக்கலை? பின்ன அறிவாளிங்க தான் எடுப்பாங்க, நமக்கு தான் மூளையே இல்லையே. பாபா ஆமாம், நமக்கு மூளையில் கரகர சாப்பிடா. என்கிட்டலாம் மோதக்கூடாது, இல்லை அண்ணன் இப்படி தான் அடிப்பேன். எங்க ஸ்கைலர் மண்டே வந்துட்டான். ரஞ்சித் டேஸ்ட்டு ஃபோனே நான் இவனை முடிக்கிறேன். ரஞ்சித் டேஸ்ட்டு ஃபோனே நான் முடிச்சிடுறேன். ஓகே ரஞ்சித் டேஸ்ட்டு ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா செத்துட்டாரு. இங்கே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீன் அப்படி இப்படின்னு திரும்புது. ரிவே பண்ண முடியல என்னால். லாஸ்ட்டில் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன முள்ளன்னு சொன்னிங்கன்னா அது சும்மா அதாவது ஆக்கே. வாங்க, இத்தனை க்ளூவாலாம் நம்ம க்ளூவால் தான். அந்த ஒருத்தன் ஓடுறான் பாருங்க. எனக்கு 6 கில் வேண்டாம், நில்லுடா. போய் மெடிக்கெட் போடுவான். சாவிடி. ஐயோ அடிக்கிறானுங்க. எங்கடா இருக்க கருப்பா முச்சி மண்டையா? எங்க அந்த இருக்காங்க அந்த கருப்பா முச்சி மண்டையன். இன்னைக்கு AW மச்சு உட்ரம்பர் ஹெட்ஷாட்டு டப்பு. என்னது ஒருத்தர் நீங்களும் ஜோன் வருது. எல்லாம் ஓடுங்க. நம்ம சுனாமி நம்மள சொரட்டி அடிக்க போகுது. சுனாமின்னு இந்த இடத்துல தான் பக்காவாக இருக்கும். லாஸ்ட் ஜோன் ஃபைட் இன்னும் ஆரம்பிக்கல, அது பக்காவாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் சொல்லலாம், டே சுனாமிங்கிறது முட்டை பூச்சி சொல்கிறதாச்சேன்னு. பரவாயில்ல, நம்ம தான் பேர் வைப்போம். நிலத்தடி. ஆமாம், அது அறிவியல் தானே. நமக்கு தான் படிப்பை பற்றி ஒன்றுமே தெரியாது. சும்மா வாயில் வந்து அடிச்சு விட்னேன். க்ளூவால் போட ரெடி. ஓசிலெல்லாம் க்ளூவால் போட்டாங்க. ஒன்று உடச்சி விட்டுலாமா? வேண்டாம். ஓகே வாங்க, மெடிக்கெட் போடுறாரு. இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் டேஸ்ட்டு ஃபோன் போயிடுவார். நான் பின்னாடியாக போயிடுவேன். அதுதான் நான் பண்ண தப்பு. ஓசிக்கல் எடுக்கலான்னு போவேன், என்னை பிசி ஆக்கி அடிப்பானுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ரஞ்சித் டேஸ்ட்டு ஃபோன் போயிடுவார், நானும் போயிடுவேன். அட மெண்டலே, நீங்கள் சொல்லலாம் எப்படின்னு. அட மெண்டல் தலையா, அதான் அவர் பின்னாடி போறியா. அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா இருங்க, ஒரு இடத்துல எனக்கும் ஒரு சாண்டினுக்கும் விடும் பாருங்க ஒரு ஹெட்ஷாட்டு. இப்போ நமக்கு SG ஆம்போ வேணும். அது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். ஏன்னா நம்மளோட MP40க்கு என்ன ஆம்போ தெரியாத ஆம்போ. நம்ம ஆகுக்கு SG ஆம்போ. ஆகுக்கு ஏறாமாடா வென்று. ஐயோ ஏறாமாவா? ஆகுக்கு வந்து ஏறாமாவோப்பா. அப்போ MP40க்கு SG ஆமாடா வென்று. ஐயோ நான் எல்லாத்தையும் மாற்றி தான் சொல்லுவேன். ஏன்னா என் பேர் தான் மாற்றி. எங்க 3 பேர் இங்கே தான் இருக்கோம். இப்போ இந்த இடத்துல தான் ஒரு ஹெட்ஷாட் டப்பு அப்படின்னு. ரஞ்சித் டேஸ்ட்டு ஃபோன் சீக்கிரம் போங்க, உங்களுக்கு ஹெட்ஷாட் விளாட்டும். ஓகே வாங்க, நம்மளும் ரஷ் பண்ணி போகலாம். என்ன ஹெட்ஷாட் இன்னும் விழலை. டே சாண்டின் என்னடா என் பின்னாடியே வர? ஓசிக்கில் எடுக்க பார்த்தோன்னு வச்சுக்கோயே, உன் கதையை முடிச்சு விட்ருவேன். என்ன காணும்? ஐயோ ஓ அப்படி வரீங்களா நீங்கள்? ஐயோ நல்லா அடிவாங்க. பார்த்தீங்களா, ஒரே நேரத்தில் டவுனு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரே நேரத்தில் டவுன் ஆகிருக்கோம். அப்படி தான் அழுத்துங்க, சீக்கிரம் செத்துருங்க. ஓகே நல்லா தான் அடிக்கிறாரு.
ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.